அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக டெல்லியில் நாளை தேர்தல் ஆணையம் ஆலோசனை மேற்கொள்கிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இந்த ஆலோசனையில் பங்கேற்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். வர இருக்கிற 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் நாளை டெல்லியில் ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கலந்து கொள்கிறார். தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில தேர்தல் ஆணையர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக டெல்லியில் நடைபெறுகிற 2 நாட்கள் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் என 2 நாட்கள் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரைந்து முடிக்கப்பட்ட விரைவு வாக்காளர் பட்டியல், அதே போல தொகுதி வாரியாக பல்வேறு தேர்தல் தொடர்பாக ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் வாரியாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன. அதே போல மாநிலங்களில் தேர்தல் அதிகாரி சொல்கின்ற ஏற்கனவே கணக்கெடுப்பின்படி எடுக்கப்பட்ட ஒரே கட்டமாக தேர்தல் இல்லை 2 கட்டமாக தேர்தல் என்ற அடிப்படையில் எந்தெந்த மாநிலங்களுக்கு ஒரே கட்டமான தேர்தல், அதே போல எந்த மாநிலங்களில் 2 வகையாக பிரிக்கப்பட்டு ஒரே மாநிலத்தில் 2 தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறும். அதே போல சில மாநிலங்களுக்கு ஒரு கட்டம் எனும் அடுத்த கட்டமாக என ஒவ்வொரு மாநிலங்கள் வாரியாகவும் இது நடைபெறும். எனவே அதன் அடிப்படையில் தான் இந்த ஆலோசனை கட்டத்தில் இறுதியான முடிவாக எடுக்கப்படும். தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாநில தேர்தல் ஆணையர்களும் தனித்தனியே தலைமை தேர்தல் அதிகாரி பேச இருக்கிறார். தொடர்ச்சியாக தான் இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அதற்கான ஆயத்த பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிற நிலையில் தற்போது இந்த நாளைய தினம் இந்த கூட்டமானது நாளை மற்றும் நாளை மறுதினம் 2 நாட்கள் டெல்லியில் நடைபெறுகிறது. இந்த டெல்லியில் நடைபெறும் இந்த கூட்டத்தின் அடிப்படையிலே தேர்தலுக்கான தேதி குறிப்பிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.